குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ கோதுமை மாவில் பேன் கேக் பண்ண போகிறேன். ஏற்கனவே ஒரு நாள் போட்டிருக்கேன். நான் இன்றைக்கி நைட் அதை பண்ண போகிறதுனால மறுபடியும் அதை உங்களுக்கு போடுறேன். பிடிச்சா லைக் போடுங்க. ஓகே. இதுக்கு தேவை சீனி கொஞ்சம், திருவின தேங்காய், கடலெண்ணெய் கொஞ்சம், கரைச்சி வச்ச மாவு. நம்ம தோசை மாவு பதத்திலேயே கரைச்சி வச்சுருக்கேன். ஓரம் நிறைய எண்ணெய் வேணும்னா விட்டுக்குங்க. நான் எண்ணெய் ரொம்ப வேண்டாங்கிறதுனால கல்லில் ஒட்டக்கூடாதுன்னு துளி உண்டு எண்ணெய் போட்டிருக்கேன். தேங்காயில் கொஞ்சமாக சீனி சேர்க்குறேன். இந்த சீனி சேர்க்குறதுனால சர்க்கரை உள்ளவங்க பயப்பட வேண்டாம். கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையும் வராது. பச்சை தேங்காய் அது மேலே போட போகிறோம். கொஞ்சமாக சீனி. இது வெல்லம் எல்லாம் கருப்பட்டியோ காய்ச்சி அந்த பாகு எடுத்து பண்ணிங்கன்னா தேங்காயில் இனிப்பு நிறைய இருக்கும். அது உங்கள் இஷ்டம். நடுவில் இப்படி தேங்காய் வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் திருப்பி போடுங்க. ஃபஸ்ட்டு தோசை போட்டாச்சு. ரெண்டாவது தோசை கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது வீட்டில் தேங்காய் இறக்குவாங்க. எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தேங்காய் ஒரு ஃபுல் தேங்காயை உரித்த பிறகு கொடுத்துட்டு எங்களை அதை திருவி தர சொல்லுவாங்க. நாங்கள் அப்படி திருவி கொடுத்தோம்னா அந்த சிரட்டை இருக்குல்ல, அந்த சிரட்டை ஃபுல்லாக தேங்காயும் அது கூட கொஞ்சம் வெல்லமும் வச்சு எங்களை கொடுத்துருவாங்க. அதுவே ஒரு பண்டம், ரொம்ப ருசியாக இருக்கும். செகண்ட் ரெடி. மூணாவது போட்டிருக்கேன். எண்ணெய் விட்டு முருக பண்ணிங்கன்னா இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இதுக்கு ரொம்ப தேவையில்லை. சாஃப்டாக இப்படி தான் இருக்கணும். மூணு போட்டாச்சுங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். பிள்ளைகளுக்கு அடிக்கடி செய்து கொடுங்க. நீங்களுமே சாப்பிடலாம் எல்லோரும். இது நான் சும்மா நைட்டுக்காக செய்கிறேன். நீங்கள் மார்னிங்கே ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணேன்னு யோசிக்காமல் இட்லி தோசை இதுக்கெல்லாம் பதிலாக இது டக்குன்னு கோதுமாவை கொஞ்சம் கலக்கணும். திருவின தேங்காயை ஆட் பண்ணணும். கொஞ்சம் சீனியோ வெல்லமோ சேர்க்கணும். அவ்வளோதான். ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த நூடுல்ஸ்லாம் கொடுக்காதீங்க. அதை விட நம்ம ஊரில் உள்ள இதெல்லாம் நாட்டு பண்டம், நம்ம ஊரில் உள்ளது. அதனால் இதையே கொடுக்கலாம். ஏற்கனவே போட்டது தான், ஆனால் திருப்பியும் பார்க்காதவங்களுக்கு நான் மறுபடியும் பார்க்கலான்னு சொல்லி போட்டிருக்கேன். ஓகேங்களா? பிடிச்சா லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Thank you, friends.